மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது which one of the following statement is true. First option, a non-zero scalar of v may not be considered to be a polynomial in P of f having degree 0. ஸோ இதில் வந்து P of f அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், set of all polynomials a0 plus a1x up to an x power n such that this ai belongs to f. ஸோ இந்த கோஃபிஷியன்ட்லாம் எதில் இருக்கணும், எஃப்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கலெக்ட் பண்ணியிருக்க செட்டு தான் பி ஆஃப் எஃப். இதில் நம்ம ஸ்கேலார் அதாவது a0 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இதை வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0 அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a non-zero scalar of f may not be considered to be a polynomial in P of f having degree 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங். ஏன்னா அதை வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0 அப்படின்னு தான் எடுப்போம். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, இன் எனி வெக்டர் ஸ்பேஸ் ax is equal to bx implies a equal to b. இது எப்போ தான் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸுடைய இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்போது தான் ட்ரூவாக இருக்கும். இப்போ பாருங்க, ax is equal to bx அப்படின்னா ax into x inverse is equal to bx into x inverse. ஸோ a into இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி 1 வரும், b into 1. ஸோ a this one வந்து ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸை 1ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வர்ஸ் வந்து 1, ஏன்னா எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி என்னது 1, அதனால ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு அப்போ தான் வரும். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு பி எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் இன்வர்ஸ் வந்து வில எக்ஸிஸ்ட் ஆயிருந்தா ட்ரூவாக இருக்கும். பட் வில வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், ஆனால் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி எந்த ஆக்சியமும் இல்லை. ஸோ அதனால இது வந்து செகண்ட் ஒன் வந்து எல்லா கேஸ்க்குமே ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எவ்ரி வெக்டர் ஸ்பேஸ் கண்டெய்ன் a சிங்கிள் ஆர் யூனிக் ஜீரோ வெக்டர். சப்போஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 ஜீரோ வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சும்மா கன்சிடர் பண்ணிக்கிறேன். லெட் 0 and 0 dash be any 2 zero vector ஆஃப் v அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஜீரோ வெக்டர்னா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், u plus 0 equal to u for every u belongs to v. அதே மாதிரி u plus 0 dash is equal to u for every u belongs to v. 0 இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும், 0 டேஷும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி u பிலாங்ஸ் டு v அப்படிங்கிறதுனால நான் இந்த யூக்கு பதிலாக 0 டேஷ்னு எடுக்கிறேன். 0 டேஷ் பிளஸ் 0 ஈக்குவல் டு என்ன வரணும், 0 டேஷ்னு வரும். அதே மாதிரி இந்த யூக்கு பதிலாக நான் 0ன்னு எடுக்கிறேன். 0 பிளஸ் 0 டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 0ன்னு வரும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னாலே காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதாவது u பிளஸ் v இஸ் ஈக்குவல் டு v பிளஸ் u. ஓகேவா? அதனால 0 பிளஸ் 0 டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0 டேஷ் பிளஸ் 0 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது. பட் 0 பிளஸ் 0 டேஷ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அண்ட் 0 டேஷ் பிளஸ் 0ங்கிறது 0 டேஷ்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ நமக்கு வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட்டாக உள்ளதை எடுத்தாலும் நமக்கு அது ரெண்டும் சேம் வந்துடுது. ஸோ எவ்ரி வெக்டர் ஸ்பேஸ் கண்டினியூ யூனிக் 0 வெக்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் கரெக்ட். ஸோ நான் வந்து இப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் ஏன் கரெக்ட் இல்லைங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ax is equal to ayன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தால் தான் நம்ம வந்து x is equal to yன்னு எழுத முடியும். ஏன்னா இதோடைய a இன்வர்ஸ் இன்ட்டு a வந்து 1 into x is equal to 1 into y. ஓகேவா? ஸோ x is equal to yன்னு எழுத முடியும். ஆனால் நமக்கு வந்து ஏங்கிறது எதில் இருக்குது, ஸ்கேலார் ஃபீல்டில் உள்ளது. ஃபீல்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் நமக்கு a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னா, நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்க்கு நமக்கு a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ a வந்து 0வா இருக்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதனால இதில் வந்து திஸ் இஸ் நாட் ட்ரூ ஃபார் எவ்ரி a பிலாங்ஸ் டு
ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு வின்னு கொடுத்துருந்தாங்க. இதே இது திஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் நான் ஜீரோ ஸ்கேலர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. தேங்க்யூ.